ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட மாட்டுவார் சொல்லிட்டு பார்த்தா, ஆனா அதுக்கான வழியே இங்க இல்ல. அதுல இருந்து எல்லாத்துலயுமே தப்புச்சு. இப்ப கார்த்திக் வந்து வேற லெவல்ல போய்கிட்டு இருக்காரு. சாமுண்டேஸ்வரியோட பிசினஸ் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம கார்த்திக் வந்து 50 லட்சம் லாபம் பார்த்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த சந்திராக்கு வந்து செம்ம வைத்தறிச்செல்லாம் இருக்கு. என்ன இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா கடைசியில 50 லட்சம் வரைக்கும் லாபம் பார்த்து கொடுத்துருக்கானே, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியை பார்த்து பாராட்டுறாங்க. அப்போ சந்திரா வந்து மனசுல நினைக்கிறாங்க, ஏன் அவன் உனக்கு 50 லட்சம் லாபம் பார்த்து தரமாட்டான், அவனே சென்னையில பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு இதெல்லாம் கை வந்த கலையாச்சு அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த பணத்தை பத்திரமா கொடுத்து பீரோல வைக்க சொல்றாங்க. நம்ம சந்திரகலா வந்து இந்த பணத்தை ஆட்டை போடுறதுக்காக இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வராங்க. நைட்டு எல்லாரும் தூங்குன நேரமா பார்த்து சந்திரகலா வந்து பணம் இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அப்போ ரேவதி கண்ணில வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்ன சித்தி இந்த நேரத்துல எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சித்தி யாருக்கும் தெரியாம ஏதோ பண்ண போறாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம், நம்ம மட்டும் அம்மா கிட்ட சித்தியை பத்தி போட்டு கொடுத்துட்டா போதும், ஏன் புருஷனையா மாட்டி விடுறீங்க, இருங்க சித்தி, இனிமேட்டு உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பண்ற வேலையெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சந்திரகலாவும் பாடம் நல்ல வேலைப்பா, மயில் வாகனமும் இல்லை சிலம்பமும் இல்லை, யாருமே இல்லாத நேரம் தான் நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியும் சொல்லிட்டு அந்த 50 லட்சத்தை அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ரேவதியும் சந்திரகலாவை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. சித்தி, நீங்க அம்மாவுக்கு தெரியாம எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல திட்டிக்கிட்டே போறாங்க. அங்க பார்த்தா சிவனாண்டியை பார்த்தா 50 லட்சத்தை கையில கொடுக்குறாங்க. என்ன சந்திரா, அதுக்குள்ள காசு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, ஆமா, நீங்க போட்டியில கலந்துக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, இந்த 50 லட்சத்தை நான் உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன், நீங்க இந்த போட்டியில கலந்து சாமுண்டேஸ்வரியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டியும் நான் இந்த 50 லட்சத்தை என் கண்ணால பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை திறந்து பாக்குறாங்க. 50 லட்சத்தை பார்த்ததுமே சிவனாண்டிக்கு வாயெல்லாம் பல்லு. தேங்க்யூ சந்திரா, நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நீங்க இந்த போட்டியில வின் பண்ணி எங்க அக்காவை நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரேவதி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. சித்தி, இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்துட்டு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றாங்க, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வீட்டுல எல்லாருமே கூட்டம் கூட்டுறாங்க. அப்ப ராஜராஜனையும் இந்த போட்டியில கலந்துக்க சொல்லி சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல சாமுண்டேஸ்வரி, நான் கலந்துக்கிட்டா அது நல்லா இருக்காது, நீ தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரியை இந்த போட்டியில கலந்துக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சந்திரா வந்து, என்னது இது, அக்கா நிக்க மாட்டா, எப்படியாவது சிவனாண்டியை இதில் நிக்க வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இப்ப என்னன்னா அக்காவை இந்த போட்டியில தள்ளி விடுதுங்க, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் வேண்டாம்க்கா, மாமாவே நீ நிக்கவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி வந்து, ஏன் சித்தி இப்படி சொல்றீங்க, ஏன் அம்மா நின்றா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேட்கறாங்க. அதுக்கு சந்திராவால எதுவுமே சொல்ல முடியல. நம்ம 50 லட்சம் வேற கொடுத்துருக்கோமே, இவ போட்டியில நின்றானா கண்டிப்பா நம்ம கதி அதோ கதியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, பீரோல வச்சிருக்க அந்த 50 லட்சம் பணத்தை எடுத்துட்டு வாங்க சொல்லும் போது பணத்தை காணணும்னு வீட்டுல சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது பணம் எங்கேயுமே இல்லை. சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அப்ப யார் அந்த 50 லட்சத்தை எடுத்திருப்பா, வீட்டுக்கு திருடன் வந்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அங்க ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, திருடன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்றாங்க. அப்போ சந்திரகலா சொல்றாங்க, இதுல இருந்தே தெரியலையாக்கா, உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த டிரைவர் தான் அந்த பணத்தை ஆட்டையை போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் மேல பழி சுமத்துறாங்க. இதை கேட்ட ரேவதி சும்மா இருப்பாங்களா, செம்ம கோவப்படுறாங்க. சித்தி, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்சே இல்லையா, எப்ப பாரு ராஜாவே குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நினைக்கிறான், அவன் நினைச்சிருந்தா இந்த பணத்தை எப்படியோ எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவன் வந்து அம்மா கிட்ட தானே ஒப்படைச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராவுக்கு வந்து இங்க அப்படியே வேர்த்து கொடுத்து, ஒருவேளை ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பணத்தை காணான்னு பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. அப்ப நம்ம ரேவதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அம்மா நீங்க பணத்தை காணான்னு தேடிட்டு இருக்கீங்க, ஆனா அதை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் சந்திரகலா பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சாமுண்டேஸ்வரி கிட்ட ரேவதி ஆதாரத்தோட நிரூபிச்சிருவாங்க. சந்திரகலா இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா கார்த்திக் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சந்திரகலாவை வீட்டை விட்டு தரத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.